மலர்ந்த இந்த காலை பொழுது இனிதே மனம் வீசட்டும். காலை வணக்கம். இது பூபாலம். மணி, உலகத்திலேயே ரொம்ப விலை அதிகமா இருக்கிற வாசனை பொருள் எது அப்படின்னு கேட்டா எல்லாரும் டக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குங்குமப்பூ. குங்குமப்பூ சொல்லுவாங்க இல்லையா? இது இவ்வளவு விலை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 1/2 கிலோ குங்குமப்பூ தயாரிக்கணும்னு வைங்களேன், இதுக்கு 70,000 2,50,000 பூக்கள் வரை சேகரிச்சாதான் 1/2 கிலோவே நம்ம தயார் பண்ண முடியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லா காலகட்டத்திலையும் விளையாது தெரியுமா? இதுக்காக நம்ம ஆட்களை வச்சுதான் இதை பறிக்க முடியும். இந்த குங்குமப்பூ அதிகமா விளையிற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தாக்க ஈரான், ஸ்பெயின், இது ரெண்டும் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா எகிப்து, மொராக்கோ, துருக்கி இந்த நாடுகள்ல அதிக அளவுல இது விளையுது. அங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல கூட விளையுது இது. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா வாசனை பொருளா பயன்படுத்துறாங்க, மருந்து பொருளா பயன்படுத்துறாங்க. இந்த பாயாசம், கேசரி எல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா நிறத்துக்காக பயன்படுத்துறத பார்த்திருக்கலாம். இது எங்க விளைஞ்சது அப்படிங்கறத பொறுத்து தான் இதோட தரம் நிர்ணயிக்கப்படுது. ஒண்ணுல ஒரு 1/2 கிலோ குங்குமப்பூ வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 3 லட்சம் வரைக்கும் தரத்தை பொறுத்து விலை மாறுபடுதான். 3 லட்சம் வரைக்கும் 1/2 கிலோ கொடுத்து வாங்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, கன்சீவா இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூ சாப்பிட்டாக்க குழந்தை சிவப்பா பிறக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு கணிப்பு தான். அது என்னன்னா, நம்மளோட ஜீன், அதாவது நம்மளோட பரம்பரையா வந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, அந்த மாதிரி ஜீன்கள் அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அதை பொறுத்து தான் நிறம் இருக்குமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அந்த குங்குமப்பூ சாப்பிட்டா உடனே குழந்தை சிவப்பா பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே தவறான ஒரு கருத்து தான். கண்டிப்பா. ஆனா அந்த குங்குமப்பூடைய வாசனை அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு அலாதி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாயசம்ல எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போதே நல்ல ஒரு நறுமணம் இருக்கும்ல. குங்குமப்பூ பற்றின இந்த நல்ல தகவலோட இப்ப பூபாலத்துல முதல் பாட்டு நம்ம பார்க்கலாம். நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், வேலவனை வணங்குவது வேலை. நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், அந்த வேலவனை வணங்குவது நம் வேலை. நம்மை காப்பதுதான் அந்த முருகனவன் முதல் வேலை. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா 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 என்று ஓதுவார் முன். முருகா என்று ஒரு முறை சொன்னால் நம் முன்பினை தீரும். கந்தா என்று ஒரு முறை சொன்னால் நம் கவலைகள் போகும். கடம்பா என்று ஒரு முறை சொன்னால் அவன் கருணை மழை பொழியும். குமரா என்று ஒரு முறை சொன்னால் நம் குறைகள் யாவும் தீரும். வடிவேலா என்று ஒரு முறை சொன்னால் நம் வாழ்வு என்றும் வளமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. எனவே வேலை வணங்குவது வேலை, வேலை வணங்குவது வேலை, வடிவேலை வணங்குவது வேலை, வேலை வணங்குவது வேலை. அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவது வேலை, அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவது வேலை. நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், வேலவனை வணங்குவது வேலை. நாளை நாளை என்றிடாமல், வேலை வேலை என்றிடாமல், வேலவனை வணங்குவது வேலை. நம்மை காப்பதுதான் முருகனவன் வேலை, நம்மை காப்பதுதான்
வேலை வணங்குவதே வேலை. எந்த காலை விடியும் போதும் கண்ட வேளை நினைக்கும் போதும் எந்த காலை விடியும் போதும் கண்ட வேளை நினைக்கும் போதும் நெஞ்சினிலே நிம்மதியும் சேரும். எந்த காலை விடியும் போதும் கண்ட வேளை நினைக்கும் போதும் நெஞ்சினிலே நிம்மதியும் சேரும். இது சத்தியமாய் கண்ட வார்த்தையாகும், இது சத்தியமாய் முருகன் வார்த்தையாகும். வேலை வணங்குவதே வேலை. அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை. ஆற்றுப்படை படிக்கும் போதும் மாறு முகரை நினைக்கும் போதும் முருகாற்றுப்படை படிக்கும் போதும் ஆறு முகரை நினைக்கும் போதும் வந்திடுவாள் வெற்றி மகள் வீடு. ஆற்றுப்படை படிக்கும் போதும் ஆறு முகரை நினைக்கும் போதும் வந்திடுவாள் வெற்றி மகள் வீடு. நீ அனுதினமும் திருப்புகழை பாடு அல்லது அனுதினமும் திருப்புகழை கேளு. வேலை வணங்குவதே வேலை. அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்குவதே வேலை வணங்குவதே வேலை. குமரன் வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்குவதே வேலை. நம்மை காப்பதுதான் முருகனவன் முதல் வேலை. நம்மை காப்பதுதான் முருகனவன் வேலை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, 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 வேல் வேல் முருகா. வெற்றி வேல் முருகா. இனிமையான இந்த காலை பொழுதுல இதமான பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறது பூபால். மணி, இந்த கொசு தொல்லை தாங்கலப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆமா. ஆனா நமக்கு வந்து அதிகமா தொல்லை கொடுக்கிற கொசு எது தெரியுமா? அடுத்த தடவை உங்க கையில ஒரு கொசு வந்து உட்காந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்க கையை வந்து நல்லா கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பா பெண் கொசுவா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க இந்த பெண் கொசுக்களுக்கு முட்டையிடுறதுக்கு தேவையான சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பாலூட்டிகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதுலேருந்து அதுக்கு கிடைக்கிற இரும்பு சத்து புரதச்சத்தை வச்சு அது வந்து முட்டையிடுது. அதுக்காக தான் அது வந்து நம்ம கையில உட்காந்து நல்லா கடிக்குது. ஆமா, அதே மாதிரி அது வந்து ரத்தத்தை உறிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா முட்டை எடுக்க போயிடும். முட்டை இட்டுட்ட பிறகு மறுபடியும் முட்டை இடணும் இல்லையா, அதுக்கு தேவையான ரத்தத்தை உரியறதுக்காக மறுபடியும் வந்து அடுத்த சர்க்கிள் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். ஆண் கொசுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கொசுக்கள் தான். ஆஹா, ஆமா, நல்ல கொசு எல்லாம் சொல்லாதீங்க அதுக்காக. ஆண் கொசுக்கள் வந்து மனிதர்கள் வந்து கடிக்கிறது இல்லையா. அது என்ன பண்ணுனாக்கா தனக்கு தேவையான உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேன், இனிப்பு இந்த மாதிரி இடத்துல போய் தனக்கு தேவையான உணவுகள் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இதுதான் இனிப்பு பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கொசுக்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்கொம்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு தான் வந்து இது இனிப்பு அப்படிங்கிறத அது கண்டுபிடிச்சிடும். அதுலேருந்து எடுத்துக்குது. இந்த கொசுக்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் கொசுக்கள் நல்ல கொசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லி தான். அது மட்டும் இல்லாமல் பெண் கொசுக்கள் தான் கடிக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் நீங்கள் உங்கள் வாயில ஒத்துக்கும் போது நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் குயில் தான் அழகாக பாடும்னு சொல்லுவாங்க. பெண் குயில் பாடுறதா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, ஓகே ஓகே, காலையிலேயே இவ்வளோ டேமேஜ் வேணாம். இந்த தகவலோட பூபாலத்தில் ஒரு இனிமையான பாட்டையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆரவமுதே அரசே ஆனந்த வெள்ள பேரே மூன பெருகே பரபரமே ஆரவமுதே அரசே ஆனந்த வெள்ள பேரே மூன பெருகே பரபரமே எத்திக்கும் தானாகி எல் நிதயத்தே ஊரி எத்திக்கும் தானாகி எல் நிதயத்தே ஊரி தித்திக்கும்
பராபரமே. அன்பை புகட்டி எனதாருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. அன்பை பெருக்கி எனதாருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. வாராயோ என்னை முகம் பார்த்தொரு கால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே. வாராயோ என்னை முகம் பார்த்தொரு கால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே. ஓயாதோ என் கவலை ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே. ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே. ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகி போனதில் நீ போதும் பராபரமே. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி பேழை நெஞ்சம் புண்ணாகி போனதில் நீ போதும் பராபரமே. எந்தெந்த நாடும் என்னை பிரியாது என் உயிராய் எந்தெந்த நாடும் என்னை பிரியாது என் உயிராய் சிந்தை குடி கொண்ட அருள் தேவே பராபரமே. எந்தெந்த நாடும் என்னை பிரியாது என் உயிராய் சிந்தை குடி கொண்ட அருள் தேவே பராபரமே. அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விடால் அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விடால் அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விடால் இன்ப நிலை தானே வந்தேதோ பராபரமே. இன்ப நிலை தானே வந்தேதோ பராபரமே. இன்ப நிலை தானே வந்தேதோ பராபரமே. காலை கதிரவனின் கதகதப்போட பூபாலம் பார்த்துட்டு இருக்கோம். சரண்யா, மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நடந்திருக்கிறது கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அது மாதிரி ஒரு நோயாளிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த சர்ஜனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. ஆனால் நிஜமாவே நடந்திருக்கு. இது என்னன்னா, இத்தாலியில் கிளாடியோ விட்டாலே அப்படிங்கிற 59 வயசு ஒரு டாக்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோயாளியோட ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. அதுவும் மூளையில் மண்டையை திறந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும். என்ன நடக்கும் அந்த நேரத்தில் அப்படியே விட்டாக்கா பாவம் வந்து நோயாளி இறந்து போயிடுவார். அந்த டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. வந்துச்சு. எல்லாரும் சக டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் இது பாதியிலே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, நெஞ்சு வலியை பொறுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நோயாளியை வந்து பழைக்க வச்சாங்க எல்லாருமா சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து தன்னை பத்தி கூட கவலைப்படாம அந்த சுயநலம் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவரை காப்பாத்திட்டார். நோயாளியும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல காலமா இவரும் வந்து போயிட்டாரு. எல்லாருமே பாராட்ட செஞ்சாங்க. ஸோ இந்த சூழலில் கூட விட்டுடக்கூடாது, அந்த நோயாளியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிரமம் எடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. டாக்டர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சரியான வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட டாக்டர்களும் இருக்கத்தான் செய்றாங்க. கண்டிப்பா மணி, நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வந்து அதிகமா கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன பசங்களை கொண்டு போய் நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்கல்ல, அப்ப வாத்தியார்ட்ட சொல்லுவாங்க, என் பையனே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேங்க, நீங்க தான் கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தாக்கா வந்து நோயாளிகள் வந்து டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, என்னோட உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள் வந்து நீங்க தான் அப்படிம்பாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா தன்னை பத்தி கூட பெருசா கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த நோயாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து காப்பாத்திருக்காருல்ல, நிச்சயமா இந்த இடத்துல அவர் கடவுள் தான். இந்த தகவலோட பூபாலத்துல ஒரு இனிமையான பாட்டை இப்ப நம்ம பார்க்கலாம்.
वो जरा हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा धीरे धीरे गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। या गाड़ी मारी रंग रंगीली पहिया है लाल गुलाल। या गाड़ी मारी रंग रंगीली पहिया है लाल गुलाल। यदि हाकण वाली से छबीली भाई बैठन वाला राम भैया हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा धीरे धीरे गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। हाँ गाड़ी अटकी रे तुम्हें भाई मजल पड़ी है तू। या गाड़ी अटकी रे तुम्हें भाई मजल पड़ी है दूर। धर्मी धर्मी पार उतर गया पापी चकना चूर भैया हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा धीरे धीरे गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। हाँ देश देश का वेद बुलाया लाया जड़ी और बूटी। देश देश का वेद बुलाया लाया जड़ी और बूटी। या जड़ी बूटी तेरे काम न आई जद राम के घर की टूटी रे भैया हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा धीरे धीरे गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। हाँ चार जना मिल मतो उठायो बांधी काट की घोड़ी। हाँ चार जना मिल मतो उठा बांधी काट की घोड़ी। अरे ले जाके मरगट पे रखिया फूक दिनी जैसी होली रे भैया हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा धीरे धीरे गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। हाँ बिलक बिलक कर तिरिया रोवे बिछड़ गई है मेरी जोड़ी। उधर बिलक बिलक कर तिरिया रोवे रोवे बिछड़ गई है मेरी जोड़ी। इधर इधर इसका रोना और उधर उस तिरिया का रोना। वाह बिलक बिलक कर तिरिया रोवे बिछड़ गई है मेरी जोड़ी। ए कहे कबीर सुनो भाई साधु दिन जोड़ी उन थोड़ी रे भैया हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा धीरे धीरे गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले। वो जरा हल्के गाड़ी हाँ को मेरे राम गाड़ी वाले मेरे राम गाड़ी।